அன்பு நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் கடந்த வாரம் கூலியோடைய முதல் சிங்கிள் வெளியாகும் போதே சொன்னேன், அடுத்த வாரம் பாருங்கள் யார் யாரெல்லாம் எவன்லாம் டவலை வச்சு சுற்றிட்டு ரீல்ஸ் போட போகிறாங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அது சொன்ன மாதிரியே நடந்துச்சு. இன்றைக்கி தெரிஞ்சிருக்கோம் 2K கிட்ஸு வந்து ரஜினிக்கு ஃபேன்ஸாக கிடையாது, அப்புறம் இந்த எல்லாம் பூமர் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் பல விமர்சனங்கள் பண்ணாங்க. இந்த பொறாமையில் பொங்குற பொடுசுகள்லாம் அப்படியே ஓரம் கட்டிட்டு விட்டுருங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை குழந்தைகள், எத்தனை ஐடி பீப்புள்ஸ், எத்தனை ஃபாரின் பீப்புள்ஸ், எத்தனை லேடிஸ், என்ன சொல்ல போனால் ஒரு காலேஜில் அவ்வளோ பெண்கள் நடனம் ஆடுறாங்க அந்த சிக்கிடு வைப்பு பாட்டு போட்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு அவ்வளோ ஃபேமஸாக இந்த பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் ரீச் ஆகிருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் அந்த டவலை வச்சு சுற்றி ரஜினி ஸ்டைலில் பண்ணுற மாதிரி ஒரு வைப்பை போட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு ரீல்ஸாக போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு முதல்லே சொன்னேன், அடுத்த வாரம் பாருங்கள் எத்தனை பேர் இந்த டவலை வச்சு சுற்றிட்டு ரீல்ஸை போட போகிறாங்கன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரியே இன்றைக்கி அவ்வளோ பேர் ரீல்ஸை போட்டு தள்ளி இந்த இதே பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கூலியோட வைப்பு க்ரியேட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, சரி கூலி திரைப்படத்தோடைய என்னங்க பிஸ்னஸ் பெரிய லெவலில் பண்ணியிருக்கு அப்படி இப்படின்றாங்களே அப்படின்ற மாதிரி பல பேரும் கேள்வி கேட்குறாங்க. நிஜமாக சொல்கிறேன், கூலியோட ரைட்ஸு உங்களுக்கு தெரியும், அவங்களே அஃபிஷியலாக சொல்லிகிட்டே வந்துட்டாங்க. கர்நாடகாவில் யார் பண்ணுறாங்க, ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் யார் பண்ணுறாங்க, கேரளாவில் யார் பண்ணுறாங்க, ஓவர்சீஸ் யார் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் தெளிவாக அவங்களே சொல்லிட்டாங்க. ஏன்னா ஓவர்சீஸ் ரைட்ஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 90 கோடி ரூபாய் வரை இந்த படம் பிஸ்னஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி. இது ரஜினி நடித்த படங்களிலேயே, ஏன் இன்னும் சொல்ல போனால் தமிழக வரலாற்றிலேயே அதிக விலைக்கு வாங்கின படம் இந்த கூலி திரைப்படம் தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவிலே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேலே ஓவர்சி அந்த ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவுடைய ரைட்ஸை விற்றுருக்காங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். அதேமாதிரி கர்நாடகாவிலையும் பெரிய விலைக்கு போயிருக்கு. இன்னும் சொல்ல போனால் ரஜினியோட படங்கள் தான் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் கிட்டத்தட்ட 30 கோடியை தாண்டிய படங்கள் ரைட்ஸே 30 கோடியை தாண்டிய படங்களுடைய ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் தான் இடம் பெற்றிருக்காரு. வேறு எந்த நடிகருமே ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இடம் பெற்றதாக சரித்திரமே இல்லை. 30 கோடியை தாண்டி ரைட்ஸே விற்ற முதல் நடிகரே யாருன்னா ரஜினிகாந்த் தான். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா, இப்போது தெலுங்குலேருந்து பார்த்திங்கன்னா பாகுபலி 2 இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் RRR பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய்க்கு மேலே இங்கே ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா KGF இந்த மாதிரி படங்களும் வாங்கியிருக்காங்க. ஒரு காந்தாரா வாங்கியிருக்காங்க. அதுக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அதர் ஸ்டேட்களில் நம்ம நடிகர் யார் 30 கோடி ரூபாய்க்கு மேலே தாண்டி ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் ரஜினிகாந்த் மட்டும்தான் அதர் ஸ்டேட்டில் 30 கோடி ரூபாய்க்கு மேலே அவருடைய படத்தோட ரைட்ஸை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் தான் முதல் நடிகர். இன்று வரை இன்னும் யாருமே ஒன்றும் அந்த ரேஞ்சுக்கு தொடரலை. யாருமே 30 கோடி ரூபாய் ரைட்ஸே யாருமே இது வரைக்கும் விற்றதே இல்லை அதர் ஸ்டேட்களில், தமிழ்நாடை தாண்டி. அந்த அளவுக்கு அவ்வளோ இதுவாக எடுத்திருக்கு. அது வேறு இல்லாமல் வெளிநாட்டு உரிமையும் சரி 90 கோடி ரூபாய் வரை யாருமே டச் பண்ணதே இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா 70 டச் பண்ணல. ஏன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ரஜினி தான் இருக்கார். அந்த இடத்துலேயே ரஜினி தான் இருக்கார். ஜெயிலர் திரைப்படம் கிட்டத்தட்ட பண்ணிச்சு 68-69 கோடிக்கு ஓவர்சீஸ் ரைட்ஸ் விற்றாங்க அந்த திரைப்படம். அதே மாதிரி 2.0 அந்த ரேஞ்சுக்கு விற்றாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த 70 கோடியை டச் பண்ண முதல் நடிகரும் அவர் தான் ஓவர்சீஸில். தமிழ் படங்களை பொறுத்தவரை ஓவர்சீஸில் அந்த ரைட்ஸை பெற்றது அவர் தான். அதேமாதிரி கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ரைட்ஸ் விற்றுருக்காங்க அந்த படத்தை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கர்நாடகாவிலையும் முதல்ல 20 கோடியை தொட்ட ரைட்ஸ் வாங்கின வேலையே அதை தொட்ட முதல் நடிகரும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் தான். இந்த மாதிரி பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரர்னு கூட சொல்லலாம் ரஜினிகாந்த் அவர்கள். அந்த அளவுக்கு இந்த படத்தோடைய வியாபாரம் பெரிய லெவலில் போயிருக்கு. கிட்டத்தட்ட இதுவரை 500 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த படம் ப்ரீ பிஸ்னஸ் பண்ணியிருக்கு. ப்ரீ பிஸ்னஸ் நான் சொல்கிறது படம் வெளியாவதற்கு முன்பே இந்த திரைப்படத்துடைய பட்ஜெட்டுக்கு மேலே லாபம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அது நம்ம விசாரித்த வரைக்கும், அதுவும் நம்ம கேட்டு பார்த்தோம் என்னென்ன ரைட்ஸ் எடுத்துருக்காங்க என்னன்றதை அந்தந்த சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் விநியோகக்கிட்ட அப்புறம் சில திரையரங்க உரிமையாளர்கிட்ட கேட்கும்போது ஆமாம் சார் அவ்வளோ விலைக்கு விற்றுருக்காங்க அப்படின்றது உண்மை தான் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க இந்த ரஜினிக்கு 2K கிட்ஸ்லாம் ஃபேன்ஸாக கிடையாது, ரஜினிக்கு பெரிய இந்த அளவுக்குலாம் இப்போலாம் மார்க்கெட் கிடையாது, வேறு ஒரு நடிகர் தான் நம்பர் 1 அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சுத்த பொய்ன்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா காலங்கள் மாறினாலும் கோலங்கள் மாறினாலும் சூப்பர் ஸ்டார்ன்ற விஷயம் என்றைக்குமே மாறாதது. அது அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். அது உண்மை தான். இதில் உடனே கமெண்ட் போட்டுறாதீங்க, எப்பா நான் ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார் நாங்கள் ஒத்துக்கிறலாம் சொல்லாதீங்க. நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் அவர் தான் எப்போவுமே சூப்பர் ஸ்டார். இதில் நீங்கள் ஒத்துக்கிட்டா ஒத்துக்கலாம் என்ன அது விடுங்க. அதே மாதிரி எப்போவுமே தனக்கு பிடித்த அபிமான நடிகர் படம் மட்டும்தான் நமக்கு சொல்லணும். மற்ற நடிகர் படங்கள் வியாபாரம் ஆகலைனா கூட அதை நம்ம ஃபேக்காக காட்டணும்
அதை வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, சைன் பண்ண போகிறாங்க, இல்லை டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் சுத்த பொய், வடிகட்டின பொய், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. படம் வந்து சேல் ஆகிடுச்சு. அவங்க அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க யார் யாருக்கிட்ட நாங்கள் விற்றுருக்கோம், எவ்வளோ இது வாங்கியிருக்கன்றதை அந்த நிறுவனமே அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து வியாபாரமாக இருக்குது. இப்போ எங்கே போய் மூஞ்சி வச்சுப்பாங்க? இதெல்லாம் என்னென்னா பொறாமையில் பொங்குற பொடுசுகள் தான் சொல்லணும் உண்மையாக சொல்ல போனால். ஏன்னா சினிமா நாலேஜ் இல்லாமல் பேசுகிறவங்க தான் இப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா அது வந்து நம்ம ஒரு விஷயத்தை பேசுகிறோம், நம்ம எல்லாரை பற்றியும் நம்ம சொல்லணும். ஏன் வந்து இவர் படம் மட்டும்தான் வியாபாரம் தான், மற்ற யார் படமும் வெற்றியே அடையாதா, யார் படமும் வசூலே ஆகாதா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம சொல்லக்கூடாது. எல்லாரும் உண்மைனா என்ன உண்மையோ அதை தான் நம்ம சொல்லணும். இப்போ இருக்கிறது உண்மை. இப்போ இதே மாதிரி அடுத்து என்ன படம் வந்தாலும் நம்ம அதை உண்மையை சொல்லத்தான் போகிறோம். ஆனால் நம்ம அந்த ஹைப் ஏற்றி ஏதாவது வந்து விற்காத, இப்போ இவ்வளோ ரேட்டுக்கு விற்ற படத்தை இவ்வளோ ரேட்டு தான் விற்றுருக்குன்னு சொல்லி இந்த புருடா விடுறதுல நம்ம அகராதிலே கிடையாது. நிஜமாக சொல்கிறோம், உண்மையாக வந்து நம்ம அதை எப்படி சொல்கிறதுன்னா விசாரிச்சுட்டு தான் நம்ம வீடியோவே பதிவே போடுவோம். அந்த அளவுக்கு வந்து உண்மைத்தன்மை இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ரசிகர்கள் நம்மளை ரசிப்பாங்க. உண்மையை சொல்லப்போனால் இந்த கான்ட்ரவர்சிக்காக பேசுகிறது, இந்த தூண்டி விட்டு பேசுகிறது, இவங்களை தூண்டி விட்டால் இவங்க உள்ளே வருவானுங்க, இவங்க நம்ம எதிர்க்கவே உள்ளே வருவானுங்கன்னு சொல்லி பேசுகிறது, இந்த மாதிரி நிகழ்வுலாம் நம்மக்கிட்ட கிடையாது. இருக்கிற நிகழ்வை அப்படியே நம்ம சொல்லுவோம். அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நேர்மையான விஷயம். அந்த விதத்தில் பார்க்கும்போது நாம் விசாரித்த வரைக்கும் பல விநியோகஸ்தர்களோடு கேட்டு பார்த்துட்டு அவங்க சொல்கிறது எல்லாம் உண்மை தான் சார். கிட்டத்தட்ட இந்த படமே வந்து படம் வெளியீட்டுக்கு முன்பே ஒரு 500 கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் ஆகிருக்கு. ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ், அதாவது படம் வெளியீட்டுக்கு முன்னாடி பிஸ்னஸ் ஆகிருக்கிறது உண்மை தான் அப்படின்ற மாதிரி அவங்க அடித்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து இப்போதைக்கு தயாரித்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு லாபகரமான படமாக அமைந்து விட்டது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தோ சந்தேகமோ உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இப்போது இந்த திரைப்படம் வெளியானது பிறகு ஒவ்வொரு ஏரியாவில் என்ன விலைக்கு விற்றுருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ ஷேர் கிடைக்கிது அப்படின்ற விதத்தெல்லாம் நம்ம பட வெளியீட்டுக்கு பிறகு ஒரு வாரமோ 10 நாளுக்கு பிறகு தான் தெரிய வரும். விற்ற விலையை விட அதிகமாக அவங்களுக்கு வந்திருக்கா, எல்லா ஏரியாவிலும் லாபத்தை கொடுத்துருக்கா அப்படின்ற விஷயத்தில் கண்டிப்பாக அப்போ தான் தெரிய வரும். அது வேறு இல்லாமல் நம்ம படத்தை பற்றி சில விஷயங்கள் விசாரிக்கும் போது அவங்களும் தெளிவாக சொன்னாங்க, படம் வந்து சூப்பராக வந்திருக்கு. நல்லா வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஏற்கனவே பண்ண தவறுகளை இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக திருப்பி காட்டவே கூடாது. இந்த படத்தை மிகப்பெரிய அளவுக்கு ஹிட்டு கொடுத்தா தான் நாம் இன்னும் வந்து மேல் நோக்கி போக முடியும் அப்படின்ற விதத்தில் வந்து ரொம்பவே பக்காவாக கையாண்டிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சில செய்திகள் வந்து நமக்கு வந்தது. அதை நம்ம முற்றிலும் படக்குழுவில் நம்ம சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட விசாரிக்கும் போது சொன்னாங்க, அண்ணன் படம் உண்மையே சூப்பராக வந்திருக்குன்னு, நிச்சயமாக படம் வந்து இன்றைக்கி வந்து வேறு லெவலில் பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்று வரை பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுத்த படத்திலேயே பெஸ்ட்டு படம் சொன்னால் கைதி இதை சொல்லலாம். ஏன்னா கைதி வந்து ஒரு அட்டகாசமான ஒரு படைப்பு அவருடைய படைப்பில். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விக்ரம் திரைப்படத்தை சொல்லலாம், அப்புறம் மாநகரம் சொல்லலாம், அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் திரைப்படம், இந்த மாதிரி படங்களை சொல்லலாம். இது எல்லா படத்தையுமே பீட் பண்ணுற அளவுக்கு ஒரு படமாக இது இருக்கும் அப்படின்றது தான் வந்து அங்கேருந்து வந்த நமக்கு செய்திகள். என்ன இருந்தாலும் வந்து கூலி திரைப்படம் படம் வெளியாகும் முடியாது லாபகரமான படமாக அமைந்து விட்டது. எல்லாமே இதில் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்தது திரையரங்க ரீதியாக அந்த படம் லாபம் கொடுக்குதா என்பதை வந்து நம்ம படம் வெளியான பிறகு ஒரு 10 நாள் கழிச்சு தான் தெரியும். ஒட்டுமொத்தமாக இந்த படத்துடைய கிராஸ் கலெக்ஷன் என்ன, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எவ்வளோ பண்ணியிருக்கின்ற விதத்தில் நம்ம இப்போ தெளிவாக நம்ம பேசுவோம். நிச்சயமாக அதை பற்றி பேசுவோம். அதேமாதிரி இந்த படத்துடைய செகண்ட் ட்ராக் வந்து அநேகமாக இந்த வார இறுதிக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, செகண்ட் சிங்கிள் ட்ராக்கு. அதே மாதிரி படத்துடைய ஆடியோ லான்ச் 27 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் உறுதியாக தெரியல. பட் இருந்தாலும் நிச்சயமாக இந்த மந்த் எண்டு இல்லை ஆகஸ்ட் 1-2 அந்த தேதிகளில் ஆடியோ லான்ச் வந்து நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக செகண்ட் சிங்கிள் ஃபஸ்ட்டு சிங்கிளை விட இன்னும் செகண்ட் சிங்கிள் இன்னும் பட்டைய கலப்ப போகுது அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.